ஹலோ. ஹலோ பவி. லாஸ்ட் டைம் உங்களோட கதைச்சேன் நான். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கலாம்னா, எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க? பொறுத்தார் பூமியாளன்றாங்க. நீங்க எப்படி? நீங்களே சொல்லிட்டீங்க. பொறுத்தார் பூமியாளர்ன்றாங்க சொல்றது. தெரியலங்க. ஆமா. கூடவே வந்துருச்சு போல இருக்குங்க. அது ஒண்ணுதான் உருப்படியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஓ! இல்ல. விட்டு குடுக்கவே மாட்டீங்க யாரும். ஆ அப்படித்தான். நீங்களே எப்படி உங்கள விட்டு குடுக்கலாம்? ஓகேங்க. சூப்பருங்க. மற்றது மெட்டாக ஹர்ட் பண்ணாலும் அப்படியே எப்படி லவ்வா கதைக்கிறீங்க. எங்களுக்கு இருக்கு. ஏன் பவி இப்படி சொல்றீங்க? கோவப்படுங்க பவி, கோவப்படுங்கன்னு இருக்கு. ஆனா அதேதான் நீங்க என்ன பண்றது? மத்த என்ன ஒரே பக்தி பரவசமா இருக்கிறீங்க. கொஞ்சம் எப்பவுமே அப்படிதாங்க. ஆ அதானே ஏதாவது கதைக்கணும்னு நினைச்சேன். 2வது சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. சாப்பிட்டீங்களா? அழகா ஓகே. அழகா இருக்கு நீங்க பேசுறது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன். புரியுது. அதுதான் நல்லா இருக்கு ஒரு மாதிரி. நான் சாப்பிட்டேங்க. ஸ்ரீலங்காக்கும் கொஞ்சம் வாங்க. கண்டிப்பா வரேங்க. ம். ஆ. தேங்க் யூ. தேங்க் யூ. கதைச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ பாய். ரேவதி. பாய். ஓகே பாய். தேங்க்ஸ் ரேவதி. பாய். நெக்ஸ்ட் நமக்கு மீனாம்பிகா செல்வகுமார் இருக்காங்க. மீனாம்பிகா இருக்கீங்களா? ஹலோ. ஹாய். ஹலோ பவிக்கா, நான் உங்க பிக் ஃபேன்க்கா. தேங்க் யூ மீனாம்பிகா. அக்கா உங்களுக்கு பிக் பாஸே உங்களுக்காக தான்க்கா பார்த்தோம். பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டேன்க்கா, இப்பதான் உங்களுக்காக தான் பார்த்தேங்க. அச்சோ தேங்க் யூ சோ மச்ங்க. இவ பேசணும்னு நினைக்கலக்கா, நானு டக்குன்னு அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். தேங்க் யூ பரவாயில்ல. எப்படிக்கா இருக்கீங்க? ஹலோ. பவி கேக்குதா அவங்க ஹலோ பேசுறது? இல்ல கேக்கலையே. மீனாம்பிகா பேசுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது. ஹலோ. ஹலோ. அப்புறம் டாஸ்க்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ரொம்ப இது நல்லா விளையாண்டீங்கக்கா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க் யூ. அப்புறம் மீரா டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ மீரா சரிங்க. தேங்க்யூக்கா. டக்குன்னு அக்செப்ட் கொடுத்தோன்னே பேசவே வரல. பரவாயில்ல புரியுது. ஓகேக்கா. ம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ மீனாம்பிகா. தேங்க் யூ. பாய். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உஷாராஜ் இருக்காங்க. உஷாராஜ் நீங்க பேசலாம். ஹாய் பவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? கேக்குதா? கேக்குது. ஓகே, ஆல்ரைட். ஐம் ஃபைன், நல்லா இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் மலேசியா. ஓகே. ஓகே, ஸோ தமிழ் பேசுவேன், பட் ஐ மீன் மேபி நாட் ஸோ குட். நீங்க ஸோ பேசுறது அது கொஞ்சம் நல்லா எக்ஸ்கியூஸ் புரியுது. பண்ணிக்கோங்க. ஸோ பிபி பற்றி சொல்லணும்னா, ஐ திங்க் ஆக்சுவலி திஸ் சீசன் நான் வந்து வாட்ச் பண்ணல, பட் ஐ ஸ்டார்ட் வாட்சிங் ஃபார் யூ பிகாஸ் அம்மா பார்ப்பாங்க. மை மதர் யூஸ் டு வாட்ச் அண்ட் அவங்களுக்கு உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. சொல்ல அவங்க சொல்லி தென் ஐ ஸ்டார்ட் வாட்சிங் ஒரு சூப்பர். லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் அது மாதிரி தென் ஐ ஸ்டார்ட் வாட்சிங். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் பிபியில் இருந்தது ஹவ் யூ வர் ஃபார் மீ, ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ். ஐ திங்க் நிறைய ஐ திங்க் கைண்ட்னஸ் இஸ் ரியலி நீடட் இன் திஸ் வேர்ல்ட். ரொம்ப பேர் அந்த மாதிரி அந்த கைண்ட்னஸோட வருது இல்லை. ஸோ ஐ வுட் சே ஜஸ்ட் ரிமெயின் த பர்சன் யூ ஆர். It's amazing and it's beautiful. There's nothing to change about you. Just remain the person you are. Thank you means a lot. Thank you. So that's all I have to say. And வேற என்ன சொல்றது தெரியல. I'm a bit nervous because நானும் உங்களை மாதிரி ரொம்ப introvert. Actually, this is my first time in space. I'm coming to a space and talking very first time. Okay, thank you So so much. last time ஒரு listener-ஆ இருந்தேன், ரொம்ப quiet-ஆ. I was like, okay, நம்ம Escape ஆயிடலாம் எதுவும் பேசாம. Yeah, I thought I'll at least have a courage someday, இந்த மாதிரி Definitely. to
to come out of this box. So I'm so grateful. Thank you so much for the host, co-host, and all of you to give me this Thank you. chance. So all the best, Pavi, தேங்க்ஸ் for ஃபார் your யுவர் journey. டைம். அம்மாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்புறம் ஒரு பெரிய லவ் யூ Sure. சொல்லுங்க. Sure. Oh my God, so sweet. Thank தேங்க் you. யூ, I love you தேங்க் யூ, too. லவ் யூ. பை பை. Yeah, bye. தேங்க்ஸ் யூ உஷா. இப்போ வந்து மலேசியால வந்து மணி 12:41 வெடிங்காலையில பவி அவங்க ஓகே ஓகே. Thank you. Thank you. தேங்க் யூ, தேங்க் யூ, மீன்ஸ் a lot. தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம். Thank you. பை பை. ஓகே. அதான் நெக்ஸ்ட் வந்துட்டு செல்வநாதன் இருக்காங்க. ஆ செல்வநாதன் நீங்க பேசலாம். ஹலோ பவி. ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்க பிக் பாஸ்ல உங்க கேரக்டராவே நீங்க ஃபுல்லாவே சூப்பரா இருந்தீங்க. ஆ எனக்கு அது ஃபுல்லாவே 106 நாளுமே நீங்க இருந்த விதம் வந்து இன்னுமே எனக்கு இதுவா தான் இருக்கு. எப்படி இவ்வளவு இதுவா இருக்க முடியும்ன்றது சட்டிலா. ஓகே. அது இல்லாம எனக்கு என்னன்னா உங்களுக்கு கேட்கணுன்ற 2 விஷயம் இருக்கு. நீங்க வந்து ம் அவ்வளவு பேர் சொல்றாங்க திரும்ப திரும்ப இத ம் பண்ணணும், திருப்பி கேளுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்கன்றாங்க. ம் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. ம் உங்களுக்கு ஏன் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே சரி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம், அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டோ இல்ல யாராச்சும் கேள்வி கேட்போம், திட்டுவோம், அந்த இதெல்லாம் ஏன் வரல உங்களுக்கு? அந்த மைண்ட் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு எதையாவது பண்ணக்கூடாதுல்ல. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஏதாவது எனக்கு நியாயமா தோணுச்சு, இல்ல இந்த இடத்துல இது தப்பா இருக்கு அப்படின்னா கேட்பேனே தவிர, யாரோ சொல்றாங்க நம்ம கேட்கணும், பேசணும், ஷோக்காக ஒண்ணு பண்ணணும்ன்றது எனக்கு வராது. அப்படியே நான் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஃபேக்கா இருந்திருக்கும். பிளஸ் அது எனக்கு மனசாட்சிப்படி அது வராதுல்ல. நம்ம கரெக்ட் கே தான். கே கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். சம்மந்தமே இல்லாம எல்லாரும் சொல்றாங்கன்னு பேச முடியாது. ஓகே. எனக்கு இன்னொன்னு வந்து நீங்க நிறைய பேர் வந்து முத்துக்கிட்ட அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. ம் ஏதாச்சும் ஒண்ணு அவர் பேசினா அமைதியா கேட்டுப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ம் பட் நீங்க வந்து முத்து அங்கங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபன்னியா கவுண்டர் அடிச்சு அவர் சொல்ற விஷயத்துக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு பண்ணுவீங்க. ம் ம் அந்த விஷயத்த நீங்க நிறைய பண்ணல. கேமாவே நீங்க நிறைய விஷயம் இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா முத்துவை பத்தி ஓப்பனா பேசுறது வந்து நீங்க 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 நான் நினைக்கிறேன் மத்தவங்களை ம் விட ம் சின்னதா பாயிண்ட் வைப்பீங்க முத்துவை பத்தி. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். ம். சின்னதா தான் வைப்பீங்க. அந்த மாதிரி அது வந்து ஏன் நிறைய பண்ணல, அந்த விஷயமும் இருக்கு. நான் சின்னதா தாங்க பேசுவேன். அதையே நிறைய அது பேசுவேன்னு எனக்கு தெரியுது. தெரியல. ஆ எப்படி ஆ சொல்றது, எனக்கு முத்து நல்லா புரியுது. புரிஞ்சுக்க. எனக்கு ஒரு அவர் ஏதாச்சும் பாயிண்ட்டுக்கு சொல்றாரு. மேலதான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறேன். சோ எனக்கு எல்லார பத்தியும் புரிஞ்சுக்க மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுலயும் எல்லாருமே அவரு சொல்லும்போது கரெக்ட்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்க கூடாது? அவரு சொன்னா கரெக்ட், நம்ம ஏன் நினைக்கணும்? நம்ம ஏன் அதை பத்தி பேச மாட்டோம்ன்றது தெரியல. எனக்கு தோன்ற இடத்துல நான் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். முத்து பண்றது தப்புன்னு நான் அந்த சைடு நிக்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு தோணுதோ அங்க போய் நின்றுவேன். ஓகே ஓகே. ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது கூட நீங்க அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்க உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் தோணும். பட் அதுதான். நடுவில் ஏதாவது ஃபன்னியா கவுண்டர் அடிக்கிறப்ப நீங்க ஆப்போசிட்டா ஒன்று அடிச்சு தக்கா ஒன்று அடிச்சிருவீங்க. அது நல்லா இருந்தது அது பார்க்க. எனக்கே தெரியலங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. அது இன்னும் கரெக்ட் தான். பட் ஆனா நீங்க அங்க இருக்கும்போது அப்படிலாம் எங்களை பார்க்கும்போது அதெல்லாம் ஃபீல் ஆச்சு. இன்னும் நல்லா பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கலாமோன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. புரியுது புரியுது. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் வேற ஒன்று யோசிச்சிருந்தேன், பட் மறந்துருச்சு. பட் உங்ககிட்ட ஐயோ, பேசுனது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் செல்வநாதன். தேங்க்யூ. தேங்க்யூ செல்வநாதன். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இதில். எனக்கு அவர் சொல்ல வர்றது புரியுது. பட் எனக்கு இதில் என்ன ஒப்பீனியன் இருக்குன்னா, பவி என்றைக்குமே பேசியிருக்காங்க. பட் அந்த இடத்துல நிறைய பேர் நிறைய டைம் சொல்கிறாங்களா, பவி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு விஷயம் வந்து சுருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த நிறைய பேர் ஓவர்லேப்பில் கொஞ்சம் பேசுகிறனால பவி பேசுறது வந்துட்டு அந்த ஒன் டைம் சொல்லிட்டு போகிறது மட்டும் ரொம்ப லைக் ஃபோக்கஸ் ஆகாது சம்டைம்ஸ். பட் நான் இன்னொரு அதுதான் என்ன நான் தப்பு ரியலைஸ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன்னா, தப்பா ரைட்டா தெரியாது. பட் நாம ஒரு விஷயம் சொல்லிட்டோம், ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அத போய் 40 வாட்டி பேசிட்டே இருக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. பட் இல்ல ஆனா அதுதான் பவி, நீங்க கரெக்டா ஒன் டைம் சொல்லிருவீங்க. பட் அந்த 40 டைம் சொல்றாங்களே அவங்கனால நீங்க அந்த ஒன் டைம் சொல்றது வந்து ஓவர்லேப் ஆகி போயிடும். ஸோ நீங்க கரெக்டா தான் நீங்க பேசிருக்கீங்க உங்களுக்காக. பட் அந்த 40 டைம் பேசுறவங்கனால அந்த ஒன் டைம் பேசுற நீங்க வந்து நான் ஒரு 14 வாட்டியாவது பேசிருக்கணும் அப்போ. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெஜினா வந்துட்டாங்க மேல. ரெஜினா மேரி நீங்க பேசலாம். ஹலோ பவி. ஹலோ, ஹாய். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா பவி? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவி. தேங்க்ஸ் என்னை வந்து அக்செப்ட் பண்ண சொன்னதுக்கு. இட்ஸ் ஓகே.
நீங்க சொன்னதும் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிக் பாஸ்ல. தேங்க்யூ. அப்புறம் நீங்க நல்ல 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 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ரெஜினா. ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ நடுல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இங்க போன ஸ்பேஸ்ல நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் இங்கேயே சொல்லிடுறேன். பிகாஸ் பின்னாடி போக போக நம்ம சில விஷயங்களை மறந்துடுறோம்ல. சில பீப்புள்ஸ் ரொம்ப டிசர்விங்கா இருக்காங்க. அதை கண்டிப்பா பவிக்கிட்ட போய் சேர்க்கணும்ன்றதுனால நடுவில் இன்டரப்ட் பண்ணிட்டேன். சாரி கீழே இருக்கிறவங்களுக்குலாம். பவி ஆக்சுவலா என்னன்னா இந்த ட்விட்டர் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய ஃபேன் கிளப்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பட் உங்களுக்கான அந்த ஒரு 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 ஃபேன் கிளப் இருக்குல்ல, ஒரு ரொம்ப அழகா குட்டியா அந்த ஒரு 35 பேர் ஒரு குரூப்ல இருக்கும். அந்த 35 பேத்துக்கும் ஒரு மாற்று கருத்தே வந்ததே கிடையாது. அது ஒருத்தர் சொன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க அதை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த 35 பேர்ல வந்து ரொம்ப பேரால வர முடியல, இங்க பேச முடியல. போன டைமும் வர முடியல, இந்த டைமும் வர முடியல. சோ அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குற வேல்யூவா நான் பாக்குறேன். அவங்க ஏன்னா அவ்வளவு லவ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நேம்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நதியா அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க, அனுஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படின்னா இந்த எப்படி அதாவது ஒரு விஷயம் வந்து இந்த மண்டே மார்னிங் வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் எப்ப எங்களுக்கு ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு அப்ப இருந்து எந்த செகண்ட் முடியுதோ அது வரைக்கும் ஓட் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 முறை 10,000 முறை சொல்லிடுவாங்க. இருங்க நாங்க வேற ஏதாவது பேசினா கூட பேசாதீங்க அந்த நேரத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வெறித்தனமா உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தது 2 பேரு வந்து நதியாவும் அனுஷாவும். போன டைம் சொல்ல மறந்துட்டோம். நன்றி. தேங்க்யூ சோ மச் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. நான் உங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். பி யுவர் செல்ஃப்னு ஒருத்தர் இருக்காரு, அப்படியே பாசிட்டிவா எப்பயுமே பாசிட்டிவாவே இருக்கிற ஒரு ஆளு. பென் அப்படிங்கிறவங்க நீங்க என்ன அப்டேட் கொடுத்தாலும் இந்த குரூப்ல வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. அனிஷ்னு ஒரு ப்ரோ வந்து இப்போ ஆக்டிவா இல்ல, பட் பிபி டைம்ல செம்ம ஆக்டிவா இருப்பாரு. அப்புறம் தமிழ்நாடு ஒருத்தவங்க, உங்களுக்கு சீரியல்ல இருந்தே அவங்க உங்களுக்கு ஃபேனு, பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டால. அப்புறம் ரேவதிங்கிறவங்க அவங்க அவங்க உங்களோட ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்றத கூட அவங்க அழகா எடுத்து இன்ஸ்டால போடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட போடுறாங்க. பிரியா கண்ணனுங்கிறவங்களும் அதே மாதிரி செம்ம பூஸ்டா வந்து அவங்கள வந்து எப்பவுமே அந்த குரூப்பை வந்து செம்மையா கூப்பிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த குரூப் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்க வந்து கவி, அவங்க வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தெரியல. இன்னைக்கு இந்த குரூப்பை நாங்க இவ்வளவு தூரம் சூப்பரா உங்களை கூப்பிட்டு ஒரு ஆர்கனைஸ்டா பண்றோம்னா அதுக்கு முக்கிய புள்ளி வந்து கவி அப்படின்றது. சோ அவங்களும் உங்ககிட்ட பேசல, ரெண்டு டீம் வரப்போது பேசல. அப்புறம் வந்து எலிமெண்ட்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரு. எப்படின்னா இந்த குரூப்லயே வெறுப்பேத்துற ஒரு சேட்டை பண்ற ஒரு ஆளு, எங்களை எப்பவுமே நாங்களும் ஒண்ணு சொன்னா பவி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு வம்பு பண்ற ஒரு ஆளு. அப்புறம் ஒரு உங்களுடைய டிபியா இருக்கட்டும், உங்களுடைய வீடியோஸா இருக்கட்டும், இப்ப நீங்க ஸ்பேஸுக்கு வர்றதுக்காக யூஸ் பண்ற காமன் டிபியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டஸ்ட் ப்ரோ அப்படிங்கிறவரும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸும் ஹெச்டிலே வச்சிருப்பாரு. பவித்ராவோட வீடியோஸ் ஹெச்டி வேணும்னா அப்போ ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி சூப்பரா கொண்டு போயிருப்பாரு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு எடிட்டர், அத பெருசா நான் சொல்ல தேவையில்ல. ஏன்னா நீங்க வந்து இந்த ஹோஸ்ட் எல்லாம் தாண்டி ஒருத்தரை ஃபாலோ பண்றீங்கன்னா அங்க வந்து ஒண்டர் ட்வீட் தான். ஓகேவா? அது காண்டா லைட்டா காண்டா இருந்தாலும் அவங்க வந்து டிசர்விங் தான். ஆக்சுவலா சூப்பரா எடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கேங்க, என்ன சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர் முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த மனுஸ்ரீன்னு மேலேயே இருப்பாங்க ஸ்பீக்கர்ல. அவங்க வந்து எல்லா ட்வீட்டையும் ரீட்வீட் பண்ணுவாங்க. யாருமா நீ அப்படின்ற மாதிரி பயங்கர சப்போர்ட். அதை தாண்டி இன்னொரு 3 பேர் பில்லர்ஸா மேல அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, ஹோஸ்ட். அந்த 3 பேரு அவங்க எல்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஒரு குரூப் ஒரு குட்டி அழகான ஒரு ஒரு ஃபேமிலியா நாங்க இருக்கோம். எங்களுக்குள்ள இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு மனஸ்தாபமும் வந்ததே கிடையாது. மத்த ஃபேண்டம்ஸ்ல எல்லாம் வந்து பக்கத்துல வேற கருத்து, அதாவது ஒரே ஃபேண்டம்லயே 2 கருத்துக்கள் இருக்கும். பட் இந்த ஃபேண்டம்ல அந்த 35 பேருக்கு எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்து வந்து நான் பார்த்தது கிடையாது. சோ இதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க எவ்வளவு அளவுக்கு லக்கியோ
இந்த ஒரு குரூப் வந்து நாங்க எல்லாரும் அதுக்கு லக்கின்னு நான் தேங்க்யூ. ஃபீல் பண்றேன். சோ இத வந்து போன டைம் சொல்ல மறந்துட்டோம். அது கொஞ்சம் அவங்க டிசர்விங், தேங்க்யூ இவங்க ஸோ எல்லாருமே மச். டிசர்விங். லைஃப்ல வந்து என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது நீங்க யாரா இருக்கா அப்படின்னு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்கும் போதே சொன்னீங்க. அப்படிலாம் என் லைஃப்ல யாருமே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படிலாம் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. நிறைய பேர் எங்க இருக்கீங்க. தேடினாலும் இங்க நாங்க தேங்க்யூ, இருப்போம். மீன்ஸ் அ லாட். யார் இல்லைனாலும் நாங்க இருப்போம். சூப்பர். அதனால நான் சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் And பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த கங்கா. அழகான ஸ்குவாட வந்துட்டு கிரியேட் பண்ணது சேர்த்தது வந்து கவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லவ் யூ சொல்லிருங்க பவி. அவங்க தான் ஆக்சுவலா எல்லாரையுமே சேர்த்தாங்க. தேங்க்யூ கவி, லவ் யூ. லவ் யூ ஸோ மச் கவி. தேங்க்யூ. And வந்து உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? அண்ட் பவி நீங்க கங்கா பத்தி, ஏன்னா கங்கா எல்லார பத்தியும் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நான் கங்கா பத்தியே சொல்லணும். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், பட் இந்த டைம் என்னன்னா கங்கா வந்துட்டு குரூப்ல வந்து பிக் மோட்டிவேட்டர். இப்ப நம்ம அண்ட் கங்கா வந்துட்டு உங்களை வந்துட்டு மேனிஃபெஸ்ட், லைக் இப்ப மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னா கங்கா தான் நாங்க சொல்லுவோம். இப்ப கங்கா சொல்லுவாங்க, இந்த வீக்கெண்ட் நாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயம் வருமா, லாஸ்டா ஐயோ பவி போயிடுவாங்களோ, ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்னு. கங்கா சொல்லுவாங்க, இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த வாரம் இவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்றப்ப அதுல ஒரு ஆள் கண்டிப்பா போயிடுவாங்க. ஸோ அதுல வந்துட்டு எங்களுக்கு என்னன்னாலும் கங்கா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருங்க, பவி போக கூடாது அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். அண்ட் கங்கா வந்து எப்போதும் எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஏதாச்சும் டவுன் ஆகிறப்ப, ஏதாச்சும் நர்வஸ் ஆகிறப்ப. ஸோ இதை இப்ப கூட எல்லார பத்தியும் நினைச்சு எல்லார பத்தியும் சொன்னாங்களே. ஸோ இதுதான் கங்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ கங்கா. ஸ்ரூ, துரு பவி அவங்கள ஆட் பண்றீங்களா? என்னால ஓகே ஆட் பண்ண இருங்க, முடியல. அவங்க ஆட் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட்ல வரல, நான் கீழே செக் பண்றேன். ஓகே 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 டன். ஓகே ஸ்ரீ நீங்க பேசலாம். ஸ்ரீ பேசுங்க. வணக்கம் பவித்ரா அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா நல்லா இருக்கேங்க, இருக்கீங்களா? சொல்லுங்க. சாரி. ஹலோ. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க, இப்போ கேக்குது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஷோ முடிஞ்சு 1 மந்த் ஆச்சு. ஆனா இன்னும் நான் ரொம்ப உங்க மேல அவ்வளோ அப்சஸ்டா இருக்கேன். நான் எப்ப தூங்க வச்சாலும் நான் இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன ஏதாவது அப்டேட் கொடுக்குறீங்களா நான் பார்த்துட்டே இருப்பேன். தூங்கும் போது கூட நீங்க பிக் பாஸ்ல நான் உங்களை எப்பவுமே என் கண்ணு உங்களே தான் தெரியும், அவ்வளோ காட்ட மாட்டாங்க லைவ்ல. ஆனாலும் தேடி தேடி நீங்க எப்ப வருவீங்க, டான்ஸ் எப்ப ஆடுவீங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சீரியல் டைம்ல உங்களை பார்த்திருக்கேன். அதை விட பிக் பாஸ்ல எனக்கு உங்களை ரொம்ப தேங்க்யூ. பிடிக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செலிபிரிட்டி கூட நான் ஸ்பேஸ்ல ஓகே. பேசுறேன். எனக்கு என்ன சொல்ல, எனக்கு உங்களோட மெயின் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க உங்களைய மட்டும் நீங்க ஜொலிக்கிறதுல, உங்க கூட யாரு சேர்ந்தாலுமே மத்த கண்டஸ்டன்ஸ் உட்பட எல்லாருக்கூடயும் நீங்க மிங்கிள் ஆகும்போது அவங்க இன்னும் உங்களை நல்லா ஜொலிக்கிறாங்க. அந்த குவாலிட்டி எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பவுமே மத்தவங்களோட லைம்லைட் நீங்க பறிக்க மாட்டீங்க. நீங்க மத்தவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அவங்க நல்லா ஜொலிக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்ட நான் நல்லா பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்துல பிடிக்கும். நீங்க எப்பவுமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு நீங்க நினைக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ அது நீங்க பண்ணுவீங்க. தேங்க்யூங்க, இவ்வளோ நோட்டீஸ் பண்ணதுக்கு. எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க ஃபியூச்சர்ல நீங்க சீரியல்ஸ் நிறைய பண்ணணும்னு எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா கன்வீனியன்ட்டா நீங்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சீரியல்ஸ் நான் நினைக்கிறேன். மத்தவங்க நீங்க மூவிஸ்ல வரணும் அப்படி இப்படி உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு மூவிஸ் வந்தாலும் ஆனா எனக்கு உங்களை பார்க்கணும், சீரியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்ல ரியாலிட்டி இன்னுமே எனக்கு உங்களை வந்து தினமும் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க கண்டிப்பா எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ரொம்ப நீங்க எப்பவுமே சோஷியல் மீடியாலயும் உங்க யூடியூப் எல்லாத்துலயும் ஆக்டிவா ஓகே. இருங்க. நீங்க ரொம்ப நல்லா தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா வருவீங்க. நன்றி, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ ஸோ மச். பிரஜேஷ் மட்டும் ஒருக்கா ஹாய் யாருக்கு? சொல்லிருங்களா? பிரஜேஷ். பிரஜேஷ், ஒரு பெரிய ஹாய் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. so much லவ் யூ, அக்கா. லவ் லவ் யூ யூ. ஸ்ரீ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸ்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு மித்து ஹரின்னு இருக்காங்க. மித்து ஹரி ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து அட்சரன் பேசுங்க. மித்து ஹரி. மித்து ஹரி இருக்கீங்களா? ஹலோ. கொஞ்சம் சத்தமா பேசுங்க மித்து.
ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ எனக்கு கேக்குது. ஹலோ உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே மித்து, மேபி நீங்க லிசனர் போயிட்டு மேல வர ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே அக்ஷரன் நீங்க பேசுங்க. ஹலோ, ஹலோ என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஹாய் பவி. ஹாய். எனக்கு லிட்டரலி நீங்க பேசுறதுலாம் பிரேக் ஆகி கேட்குது. நான் பேசுறது கேட்டுச்சுன்னா யாராவது அந்த கோடி ப்ளீஸ். கேக்குது பேசு அக்ஷரன். ஓகே பவி, உங்களுக்காக 2 வரிகள் பாடிட்டு ஓடிடலான்னு இருக்கேன் பவி. ப்ளீஸ் பாடுங்க. என்ன சொன்னீங்க கேட்கல. பாடு சொல்றாங்க, பாடுங்க அக்ஷரன். என் கனவில் வந்த காதலி கண் திறக்கவே வந்தாயே, நான் தேடி தேடி தாளஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் மறந்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன். நீ தின சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவேன். நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவேன். And this is falling for me. Thank you so much. Thank you. தேங்க்யூ அக்ஷரன். கார்த்திக் இருக்கீங்களா? ஹலோ கார்த்திக். ஹலோ ஓகே பேசுங்க. ஹலோ ஹாய் அக்கா பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்க பெரிய ஃபேன். தேங்க்யூ so much. ராஜி கேரக்டர் பண்ணுவீங்களா பாப்பதுக்கு? ஆமா. அப்புறம் மலர் கேரக்டர் அந்த இதுல பேசுவீங்களா? விஜயக்கா நான் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்களா? அந்த ஆமா அபி கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நான் ஒரு ஃபேன் பேஜ் ஓபன் பண்ணிருக்கேன், பவித்ரா ஜனனி ரசிகன் இருக்கேன். உங்க பர்த்டேக்கு கூட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன், நீங்க அன்னைக்கு மட்டும் லைக்ஸ் போட்டிருந்தீங்க. பூவுக்கு பிறந்த நல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ். உங்களோட பிக் ஃபேன் தான். தேங்க்யூ லைன் கிடைக்கல, இந்த வாக்கியாச்சும் எப்படி கிடைக்குமான்னு 2.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கனெக்ட் ஆச்சு, அப்புறம் என்ன தெரியல, யாரோ இருக்கிறோம். இப்போ சரி. பிக் ஃபேன் டிஎம் பாருங்க. கண்டிப்பா. ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறீங்க? சென்ட்ரல் அடுத்து என்ன இருக்கு? ஆமா, அடுத்து தெரியலங்க. சரி பிபில நான் டெய்லி ஓட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த முட்டை டீமு, அப்புறம் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வருவீங்க, அப்ப எங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஃபுல்லா எடுத்து கொடுப்பீங்களா இல்லையா, காயின்லாம் அந்த கீழே விழுந்து அதுக்கப்புறம் வருவீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா. ரொம்ப தேங்க்ஸ் தான் உங்கள்கிட்ட பேசுறது. நன்றி. என் ஃபேன் பேஜ் வந்து பவித்ரா ஜனனி ரசிகன் வச்சிருக்காங்க. பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு தாருண்யான்னு இருக்காங்க. சொல்லுங்க பவி. இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னும் ஒரு less than 10 people. ஓகே, அவங்க பேசுறதுக்கு அப்புறம் முடிச்சுக்கலாமா? ஓகே முடிச்சுக்கலாம். ஓகே பவி. ஒரே ஒரு கமெண்ட் படிச்சிடுறேன், ஏன்னா நல்லா இருக்கு இந்த கேள்வி.
என்னது இங்க கௌதம் கேட்டிருக்காரு, என்னது ஹாய் பவி, ஆல் த பெஸ்ட், மிஸ்ஸிங் யுவர் டாம் அண்ட் ஜெரி பேண்டர்ஸ் வித் முத்து அண்ட் ரீசென்ட்லி addicted to both of your cute dance in Andakasam. Can we expect dance reels from you அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் என்ன கேக்குறாங்க? like டான்ஸ் ரீலா? ஆமா, நீங்க முத்து கூட டான்ஸ் ரீல்ஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டான்ஸ் ரீலா? ஐயோ, நமக்கு நல்ல நாளே டான்ஸ் வராது. ட்ரை பண்றேன், கண்டிப்பா ட்ரை பண்றேங்க. சூப்பர், ஓகே. அண்ட் டான்ஸ் வராததெல்லாம் சொல்லாதீங்க பவி, நாங்க 106 நாள் பார்த்தோம். கேமரா ஆமா. ஃபோக்கஸ் பாதி நேரம் உங்க மேலதான் இருந்துச்சு. நீங்க வந்து அந்த பாட்டி, அந்த ராஜமாதால பாட்டி கெட்ட போட்டப்பயோ ஏதேதோ அந்த குவிஞ்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுவீங்க. அதெல்லாம் இன்னும் என்கிட்ட கிளிப்ஸ் இருக்கு. ஓகே, என்னது நெக்ஸ்ட் வந்துட்டு டாருண்யா இருக்காங்க. டாருண்யா பேசுங்க. ஹாய் அக்கா, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ER டைம்ல இருந்து. தேங்க்யூங்க. இன்ஸ்டால நிறைய வாட்டி பேசியிருக்கேன். பிக் பாஸ்ல ரொம்ப ஆக்சுவலா நீங்க ராஜமாதா ரோல் கூன் போட்டு 2 நாள் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தே எனக்கு முதுகு வலிச்சிச்சு. அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி. ஆக்சுவலி ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது யாராவது ஒரு செலிப்ரிட்டி கிட்ட இருந்து, மேபி உங்கள் டைரக்டராக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்கள் கோ ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி யார், அது என்ன சொன்னாங்க? அந்த ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாருமே சொன்னாங்க. அதனால பர்டிகுலரா சொல்ல முடியல. சோ என் டைரக்டரா இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். சோ எல்லாமே இருந்தது. அதனால ஒருத்தரை நீங்க மட்டும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஏதாவது? நான் யார்கிட்ட இவ்ளோ இருந்துமே நோட்டீஸ் எதிர்பார்க்கல. ஓகே. இல்ல, ரொம்ப காமனா தான் இருந்தது. நான் பொதுவாவே இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த இவ்ளோ எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்ட்டுலாம். சோ எல்லாரும் சொன்னதுமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஓ, நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே ஓகே. செகண்ட் கொஸ்டின், நீங்க இப்போ மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்ல சீரியல்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? ப்ரையாரிட்டி வந்து மூவிஸ், வெப் சீரிஸ் அந்த மாதிரி பண்ணலான்னுட்டு. லேட்டரும் தெரியல, என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ER டைமில் தான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணீங்க. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு 50K 100K அந்த மாதிரி 200 250 500 அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்கள் ரீச் ஆனப்போ உங்களுக்கு பயங்கர செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லாருமே ஆகட்டும், இல்லை நீங்களாகட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 மில்லியன் எப்போ ரீச் ஆவீங்கன்னு. அது நீங்கள் கரெக்டாக பிக் பாஸ் உள்ள இருக்கும்போது அது நடந்தது. ஸோ எங்கனாலையுமே அது அவ்வளோக்கா செலிப்ரேட் பண்ண முடியல, பிகாஸ் ஓட் பண்ணணும், லைவ் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இருந்தது. ஸோ நீங்கள் வெளியே வந்து பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு 1 மில்லியன் வந்துருச்சு, அது எங்க கூட செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு. ஆக்சுவலா 1 மில்லியன் வந்து லைக் 1 மில்லியனா வந்தா நம்ம இப்படி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அது மாதிரி நிறைய யோசிச்சு வச்சிருப்பேன் ஃப்ரீயா இருக்கும் போதுலாம். அப்புறம் நான் உள்ள போகும்போது ஆக்சுவலி ஐயோ 1 மில்லியன் வராது போலயே, இருக்கிறது போயிடும் போலயே அப்படின்லாம் நினைச்சிட்டு தான் போனோம். இல்ல, ஆக்சுவலி உள்ள கூட நீங்க கேட்டு பேசிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்திருப்பீங்க, மைட் பி வந்திருக்குமோ. ஈவன் சமந்தாக்கா வரும்போதோ ஜெஃப்ரி கேட்டிருந்தாங்க 1 மில்லியன் ரீச் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் அதை வெளியே பார்க்கும்போது அதுதான் ஃபீல் பண்ண. பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது, ஹாப்பியா இருந்துச்சு. 1 மில்லியன் வந்துட்டேன், ஜாலி ஜாலி ஜாலியா அந்த மாதிரி இருந்தது. அதை உங்க எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ண முடியல, ஒரு குட்டி வருத்தமும் இருந்தது. ஏன்னா நான் ஒரு 350 500 அப்படி வரும்போதே எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. 500K வந்திருக்கீங்கன்னு ஒரு எடிட் போடுவாங்க. அது எல்லாமே பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
அப்ப நான் 1 மில்லியன் வந்திருக்கேன், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே, அவங்களோட நம்ம பேச முடியலையே அப்படின்னு இருந்தது. ஓகே. ஆக்சுவலி நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அந்த டைம்ல. தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ டார்லிங். மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஹோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் தமிழ் இளங்கோ இருக்காங்க. தமிழ் இளங்கோ பேசு. ஹாய் பவித்ரா. ஹாய். ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு திருக்குறள் சொல்லியிருந்தேனே, 3 திருக்குறள். ஆமாங்க ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் நான் கேட்கறேன். ஓகே கேளு. நீங்க வெஜ்ஜா வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனா? ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ ஒரு செகண்ட். இப்பதான் கேக்குது. பவித்ரா கேக்குதுங்களா? ஹலோ இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. ஓகே. நீங்க வெஜிடேரியனா? இல்ல எகிட்டேரியன். எக் மட்டும் சாப்பிடுவேன், அப்புறம் பிரியாணி குஸ்கா சாப்பிடுவேன். ஓகே ஓகே. ஏன்னா நீங்களும் முத்து தான் சாப்பிடலன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்ல. சரி ஓகே. ஒருவேளை முத்து பிக் பாஸ்ல அந்த டைம் நான் இந்த சிக்கன் மட்டன் அந்த கிரேவி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓகே ஓகே. அல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருப்பீங்க, பரிமாறிட்டு இருப்பீங்க. சரி அதனால ஒரு டவுட், அதனால கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. பவி, மாக்காப்பா அண்ணன் வந்திருந்தார்ல அந்த ஒரு எபிசோடு. ஆமா ஆமா. அப்ப நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்க, சூப்பரா பேசியிருந்தீங்க, உங்க மனசை விட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க, ஒரு ஊரில். அந்த பாட்டு எடிட்டர்ட்ட கேட்டிருந்தீங்க. அப்ப நீங்க பாடின வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கே தெரியலங்க எப்படி அவ்வளவு நல்லா பாடிருக்கேன்னு. எல்லாரும் வேற சொன்னாங்க, ஏய் நீ நல்லா பாடின அப்படின்னாங்க. அப்படியா? அப்படி இருந்தது. அதுதாங்க, நீங்க நார்மலா அங்க பாடும்போது கொஞ்சம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கத்துவேன். புரியுது. அப்ப நம்ம ஒரு மாதிரி ரிலாக்ஸா பாடுவோம். இப்ப நீங்க கொஞ்சம் பாடுங்க நல்லா அப்படி சொல்லவும் ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுமையா பாடிருக்கேன். அதான் உங்களை மோட்டிவேட் பண்ணதுனால நீங்க நல்லா அவர் கூட நல்லா பேசி பாடி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், மனசை விட்டு. ஆமாங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ தோணுனதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் உட்கார்ந்து. ஆமா ஆமா. ரொம்ப அந்த 30 மினிட்ஸ் இன்டர்வியூ சூப்பரா இருந்ததுங்க. அது பெஸ்ட் இன்டர்வியூ. தேங்க்யூ so much. எனக்காக அந்த பாட்டு திரும்பவும் அந்த முடியறப்போ அந்த பாட்டை பாடுனீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்குங்க. ஓகே, முடியும் போது பாடிட்டு வைக்கிறேன். ஓகேங்க. தேங்க்யூ பவித்ரா. லவ் யூ. தேங்க்யூ. பை லவ் யூ. தேங்க்ஸ் தமிழ் இளங்கோ. ஓகே, இன்னும் ஒரு ஆள் தான் இருக்காங்க பவி. அண்ட் தென் நாங்க 3 பேரு. அண்ட் தென் நான் ஒண்ணே இங்க பூஜா உங்க ஃபேன் லவ் யூ பூஜா சொல்லியிருக்காங்க. பவி கேட்டுச்சா? சொல்லுங்க, கேக்குது. இல்ல லவ் யூ பூஜா சொல்லியிருக்காங்க. லவ் யூ பூஜா. ஹாய் பூஜா. அதுக்கப்புறம் ஹரிணி சென்ட் மை லவ். அப்புறம் எப்படி அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அது கேட்டிருக்காங்க. இல்ல அதுதான் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க அந்த நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு. சொன்னா கொஞ்சம் சிரிப்பா இருக்கும், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அது நெகட்டிவிட்டி தானே எனக்கு லேட்டா தாங்க தெரிஞ்சிருக்கு. அது நெகட்டிவா இருக்கும் போது நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது அது நெகட்டிவ்னு. பரவாயில்ல, நல்லதுதான் பவித்ரா, நல்லதுதான். இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெகட்டிவ்னே தெரியாமயே கொஞ்சம் காலத்தை ஓட்டிடுவாங்க. அப்படிதாங்க 1 மாசம் போச்சு எனக்கு பிக் பாஸ்ல. இது என்னவா இருக்கும்னே போயிடுச்சு. நல்ல வேளை என்னை காப்பாத்ததுனால இதான் நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லாட்டி 1 மாசத்துல நான் வெளில வந்திருந்தேன்னா இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல, ஒழுங்காவே விளையாடலன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. பவி, நீங்க ஸ்டார்டிங் போனதுல இருந்தே நிறைய பண்ணிருக்கீங்க. நாங்க அது நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக்கே நாங்களா ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் நிறைய பேருக்கு அது புரியல. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய ஃபேண்டம்ல இருந்து கூட அவங்க சொன்ன விஷயம் அதுதான். நீங்க நாங்களே நோட்டீஸ் பண்ணாம அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி.
பவின் இங்க வந்துட்டு ஓகே நான் என்னோட இதுல அப்புறமேல் சொல்லிக்கிறேன். பட் நெக்ஸ்ட் வந்துட்டு மித்து ஹரி இருக்காங்க. மித்து ஹரி நீங்க சொல்லுங்க.